இன்றைக்கான எபிசோடில் அவங்க வீட்டில் லைட் எரியலன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தை கூப்பிட்றாங்க. லைட்டை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சரி பண்ணி கொடுக்கும்போது அவரோட வேட்டையை வந்து விழுந்துருது. இந்த சைடு பிரியா, நாளைக்கு எல்லாத்துக்குமே முடிவு வந்துடும் ஆண்டி, நான் எல்லாமே உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், சிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணா, சிந்து தான் இந்த மெசேஜ் அனுப்புனா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் சிட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா. அதனால நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கிடச்சிரும் ஆண்டி, அதனால் நீங்கள் தைரியமாக போங்க, நான் தான் இனிமேல் உங்கள் மருமக அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். உடனே இங்கே வீட்டுக்கு வந்ததுமே நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாளைக்கு பிரியா எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிடுன்னு சொல்லியிருக்கா. அதனால நான் அக்கா வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என் பிள்ளை வாழ்க்கை நல்ல முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறேன். உடனே அன்னபூர்ணி பயந்துக்கிட்டு அவங்க சிந்து வீட்டுக்கு போயிட்டு நீ உண்மையாகவே இதை பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக வராங்க. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நான் பிள்ளைங்களை வளர்க்கலை, அதனால் அந்த மாதிரி எதுவும் நடக்காது தங்கச்சி, அவளுக்கு இதே வேலையாக போச்சு, நம்ம பிள்ளைங்களை கோர்ட்டில் நிப்பாட்டும் போதே நம்ம கேட்டிருக்கணும், கேட்காதனால தான் இவ்வளவுக்கு ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிந்து உடனே டாக்டர் நீ கோவிலுக்கு வா, அவனை என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும், நான் அனுபவிச்சு போகிறேன் டாக்டரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எபிசோட முடிச்சிடறாங்க.